ஃப்ரெண்ட்லி கப்பல் 4வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்லி கப்பல் 4வது எபிசோடில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அதிரடி ஆக்ஷன் கலந்த ஒரு எமோஷ்னலான ஒரு எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. சந்தேகமும் கார்த்திகின் ரகசிய கண்காணிப்பும். 3வது எபிசோடின் இறுதியில் ஆகாஷ் இந்துவின் கையை பிடித்த காட்சி கார்த்திக் மனதுக்குள் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவ யாரையோ லவ் பண்ண நமக்கு என்ன, நாம பேசாம நம்ம வேலையை பார்ப்போம் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாலும் அவனால் இயல்பாக இருக்க முடியவில்லை. காலை நேரத்தில் இந்து ரொம்ப சந்தோஷமாக ரெடியாகி இன்னைக்கு ஆகாஷ் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தராயின்னு சொல்லி இருக்கான் என்று கார்த்திக்கை பம்பிழுக்கிறாள். கார்த்திக் கடுப்பாகி, ஓ அந்த காக்கா மூஞ்சி ஆகாஷ் சர்ப்ரைஸ் வேற தரானா, வாங்கிட்டு சந்தோஷமா இரு. ஆனா அந்த ஆளை பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படலை, பார்த்துக்கோ. இந்து உனக்கு ஒரே வயிற்றுச்சல்டா, குரங்கு நீ பொறாமையில வெடிச்சு போ. இந்து ஆபீஸுக்கு கிளம்பியதும் கார்த்திக்குள் ஏதோ ஒரு கெட்ட அசம்பாவிதம் நடக்க போவது போல உணர்கிறாள். தன் வேலையை விட்டுவிட்டு அவளது ஆபீஸ் வாசலிலே தன் பைக்கில் காத்து கொண்டு இருக்கிறான். ஆபீஸில் கிடைத்த அதிர்ச்சி உண்மை. ஆபீஸுக்கு சென்ற இந்துவியின் டேபிளில் ஆகாஷ் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிறது. இன்று ரொம்ப ஆசையாக பிரித்து பார்க்கிறாள். அதற்குள் ஒரு விலை உயர்ந்த கை கடிகாரம் வாட்ச், ஒரு ரிசர்ட் வாய்ச்சரும் இருக்கின்றது. ஆகாஷ் இந்துவின் அருகில் வந்து, இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சதும் நாம 2 பேரும் மட்டும் இந்த ஈசிஆர் ரிசார்ட்டுக்கு போறோம். அங்கதான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் டின்னர் காத்துக்கிட்டு இருக்கு. இந்துவும் ஆகாஷ் தன் மீது தீவிர காதலின் இருக்கிறான் என நம்பி அறமனதாக சம்மதிக்கிறாள். ஆனால் அதே ஆபீஸில் வேலை செய்யும் இந்துவின் தோழி ஆகாஷின் போன் உரையாடலை தற்செயலாக கேட்கிறாள். ஆகாஷ் ஏற்கனவே திருமணமானவன் என்றும் ஆபீஸில் இருக்கும் பல பெண்களிடம் லவ் என்ற பெயரில் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி ரிசார்ட்டிற்கு அழைத்து சென்று பிளாக்மெயில் செய்பவன் என்றும் தெரிய வருகிறது. தோழி பதறிப்போய் இந்த விஷயத்தை இந்துவிடம் சொல்ல ஓடி வருகிறாள். ஆனால் அதற்கு ஆகாஷ் இந்துவை அழைத்து கொண்டு காரில் கிளம்பி விடுகிறான். வேறு வழியின்றி தோழி ஆபீஸ் வாசலில் காத்து கொண்டு இருந்த கார்த்திக்கிடம் ஓடி வந்து உண்மையை சொல்கிறாள். ரிசார்ட்டில் நடந்த த்ரில்லர் சம்பவம். மாலை நேரத்தில் ஆகாஷ் இந்துவை அழைத்து கொண்டு ஈசிஆரில் இருக்கும் ஒரு தனிமையான ரிசார்ட்டிற்கு செல்கிறான். இந்துவிற்கு அங்கே சென்றதும் ஏதோ ஒருவித அசௌகரியம், அன்கம்ஃபர்டபிள் ஏற்படுகின்றது. அங்கே யாரும் இல்லாத பார்த்து பயப்படத் தொடங்குகிறாள். இந்து பயத்துடன், ஆகாஷ் நம்ம கிளம்பலாமா ஆகாஷ், எனக்கு ஒரு மாதிரியா பயமா இருக்கு ஆகாஷ். அவளது கையை பலமாக பிடித்து, ஹே இந்து, கம் ஆன், நாம 2 பேரும் லவ் பண்றோம்ல, இங்க என்ன பயம், இவ்வளவு தூரம் கூட்டிக்கிட்டு வந்தது சும்மா பேசுறதுக்கு மட்டும்தானா? ஆகாஷின் முகமூடி கலர்கிறது. அவன் இந்துவிடம் அத்துமீற முயல இந்து அவனை கன்னத்தில் அரைந்துவிட்டு தள்ளிவிட்டு கதவை திறக்க முயல்கிறாள். ஆனால் கதவு வெளியில் இருந்து பூட்டப்பட்டு இருக்கிறது. இந்து அலறியடித்து துடிக்கிறாள். கதவை உடைத்து வந்த கார்த்திகின் மாஸ் என்ட்ரி. இந்து கதவை தட்டி ஆளும் அதே நொடியில் கதவு ஓங்கி உடைத்து விழுகிறது. உள்ளே ஆவேசத்துடன் நுழைகிறான் கார்த்திக். ஆகேஷ் பயந்து போய் யார்டா நீ என்று கேட்பதற்குள் கார்த்திக் அவனை சட்டையை பிடித்து தூக்கி ஓங்கி ஒரே அடி அடிக்கிறான். ஆகாஷ் வரையில் போய் மோதுகிறான். கார்த்திக்
கண்களின் கோபத்துடன், டேய் பரதேசி, பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்களால்தான் உண்மையான காதலிக்கிற பசங்களுக்கு இங்க கெட்ட பேருடா. இவ உன்னை உண்மையாக நம்புனாடா. அவன் நம்பிக்கையை உடைக்க பார்க்கிறியே ஆகாஷ். விளாசி தள்ளிவிட்டு நடுங்கிக் கொண்டு இருக்கும் இந்துவின் மீது தன் ஜாக்கெட்டை போர்த்தி அவளது கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு வெளியே அழைத்து வருகிறான். எனக்கு நீதான் வேணும் கார்த்திக். எமோஷனல் கிளைமேக்ஸ். வீட்டிற்கு வரும் வழியில் பைக் ரைடின் போது இந்து கார்த்திகின் முதுகோடு இருக்க பிடித்து கொண்டு அழுகிறாள். வீட்டிற்கு வந்ததும் கார்த்திக் அவளுக்கு சூடாக குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து மென்மையாக தொற்றுகிறான். இந்து கண் கலங்கியபடி, நான் எவ்வளவு பெரிய லூசுடா. உண்மை எது பொய் எதுன்னு கூட கண்டுபிடிக்க தெரியாம ஒருத்தனை நம்பி இருக்கேன். நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னா என்ன இருக்கும்னு நினைச்ச கூட பாயமா இருக்கடா கார்த்திக். லூசு மாதிரி பேசாத இந்து. நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது. இனிமே இந்த கண்ணீர் வரக்கூடாது, புரியுதா? இந்து கார்த்திக் என் கண்களை பார்த்து, எனக்கு வெளிநாட்டுக்கு போக வேணாம், எந்த போலியான லவ்வும் வேணாம் கார்த்திக்கு. எனக்கு உன் கூட இருக்கிற இந்த பாதுகாப்பு தான் வேணும். நாம ஏன் விவாகரத்து வாங்கணும்? நாம நிஜமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழலாம்டா கார்த்திக். வார்த்தைகள் இன்று அவளது கரங்களை இருக்க பிடித்து கொள்ள இருவருக்கும் இடையே இருந்து போலி ரூம்மேட் ஒப்பந்தம் உடைந்து நிஜமான காதல் தொடங்குவதை காட்டி எபிசோடு 4 எமோஷனலாக நம்ம எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக நிறைவடைகிறது. இந்த ஃப்ரெண்ட்லி கப்பல் 4th எபிசோடு எப்படா ரிலீஸ் ஆகணும் அப்படி ரொம்ப தீவிரமாக ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு 10 டேஸில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ரியல் வீடியோ வந்ததுக்கப்புறம் பாருங்கள். நம்ம சொல்லாதது நிறைய நடக்க போகுது. ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். கதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து சூப்பரான சர்ப்ரைஸ் நிறைய விஷயங்கள் அரங்கேற போகுது. நம்ம இந்த வீடியோவில் எல்லா உண்மைகளும் சொல்லிட்டா நம்ம அந்த ரியல் வீடியோ பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். அதனால் வந்து ரியல் வீடியோ வந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான அந்த ரியல் வீடியோ பார்க்கும்போது நம்ம சொல்கிறத விட ரியல் காட்சியை பார்க்கும்போது ரொம்ப மனது வந்து புன்னகையும் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். அதனால் வந்து சூப்பரான ஒரு எபிசோடுக்காக காத்துக்கிட்டு இருங்க. பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்லி கப்பல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி 4th எபிசோடுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து மறக்காம இருந்துச்சு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் வந்து போட்டு விடுங்க. அடுத்த நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய், டேக் கேர்.